இருங்களே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. ஓகேங்களா? ரொம்ப பிடிச்சி. ஆமா, இது உனக்கு மட்டும்தான் பிடிக்கும், எங்களுக்கு வேற யாருக்கும் இங்க பிடிக்காது. ஏன் பிடிக்காது? குட்டி புளிக்கு பிடிக்கும். பாத்தீங்களா வாய்ஸ்? குட்டி புளிக்கு இதுவோ வந்து கெட்டு குட்டி சோறாயினுக்குது உங்க அம்மானால. இஷ்டத்துக்கு ப்ரௌனிஸ், ஐஸ்கிரீம்ஸ் அப்படி இப்படின்னு. ஓகே, அது புள்ளத்தாச்சி ஆசைப்படுது. நான் உட்காந்து இஷ்டத்துக்கா சாப்பிட்றேன். நல்லா பால் குடிக்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பால் குடிக்க மாட்டேங்குது. வேற நாங்க சொல்ற ஐட்டம்ஸ் எல்லாம் குடிக்காது. இந்த மாதிரி சாக்லேட்டு, ஐஸ்கிரீம், அதுல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேட்டா இப்படி காமிச்சிருது ஈன்னு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, நாங்க வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஐட்டம் வந்து இன்னைக்கு சாப்பிட போறோம். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் வந்து இந்த என்ன மேங்கோ சாப்பிட்டோம், என்ன ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமா, ஆம்ச்சி மேங்கோ சாப்பிட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ வந்து அதே பிளிங்கிட்ல வந்து ட்ரெண்டிங்கா போயிங்கிற விஷயம் வந்து எஸ், சில்லி கோவா சில்லி. எஸ், கோவா சில்லின்ற ஐஸ்கிரீம் வந்து சரியான ட்ரெண்டிங்ல போயினுக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோ இன்னும் அந்த ஐஸ்கிரீம் இது ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமோ? மெல்ட் ஆயிட்டுக்குது. மெல்ட்லாம் ஆமா, மெல்ட். அது பிதுங்கி வெளில வந்துக்குதுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து இதுதான் மேட்ரு. ஓகேங்களா? இது என்னன்னா, இது வந்து மிளகா பொடி. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு டேஸ்ட்னா, இது நான் சொல்றேன். அதுல நக்கிட்டியா? நக்கிற பரமரன் ப்ரூவ் பண்றீங்க. நீங்க சேர்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அதுக்கு என்ன இவ்ளோ பெரிய ஐஸ்கிரீம்க்கு இது ரெண்டு தான் பாக்கெட். இவ்வளவுதான் நான் பார்த்தேன். அதுதான் கேக்குறேன். இது சின்ன பேக் இல்ல இதுதான் ஃபேமிலி பேக். ஐஸ்கிரீம் இவ்வளவுதான் இருந்துச்சு. ஆமா, இவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிடணும்னா, இது வந்து ஒரு மிளகா பொடி சிங்கிள் ஃபேமிலி பேக். இப்படி எல்லா இதுலயும் நெக்ஸ்ட் இது மீடியம் இவ்வளவுதான் இருந்துச்சு. 500 ml தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ ஒழுகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்பெஷாலிட்டி சைலண்டா இருங்களே. நானும் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதோ இந்த பாக்கெட்ல வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம் இதாக இருக்குதுன்னா டேக் 10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஸ்கிரீமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு மிளகா பொடி. ஓகேங்களா? இப்போ நம்ம கொய்யாக்காய் எப்படி சாப்பிடுவோம்? கொய்யாக்காய் தான் சொல்வீங்க நீங்களும். கொய்யான்வீங்களா கொய்யாக்கான்வீங்களா? ஓகே, சோ இப்போ நம்ம கோவால கோவா ஃப்ரூட்ஸ் கோவா கொய்யாக்காய், அதுல வந்து நம்ம மிளகா பொடி போட்டு சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வரல. அது வந்து இந்த ஐஸ்கிரீம் வரமா. சோ இது வந்து மிளகா பொடி வந்து ஐஸ்கிரீம் மேல போட்டு நம்ம மிளகா பொடி போட்டா எந்த மிளகா பொடி அது பாயிண்ட் தானே. நீ போடுவேப்பா, கம்பெனி என்ன கொடுக்குதோ அது போட்டு சாப்பிடு. நீ வந்து அதுல பெப்பர் கூட போட்டு சாப்பிடுற கம்பெனி இத்துனூண்டு பாக்கெட். சரி ஓகே, இது போட்டு சாப்பிடுவோம். எல்லாரும் ஒரு பைட் அடிப்போம். ஐயோ இங்கதான் ஓபனிங் குத்துக்குறாங்க. கமான், அது நக்கிடுங்க. ஏன் விடுறீங்க? இது எனக்கு சீரியஸா என்னன்னா அதே டேஸ்ட் தான். ஆமா, கோவா டேஸ்ட் தான் இருக்கு. இல்ல அதே போடுறதுக்கு முன்னாடி இந்த டேஸ்ட் பார்த்தா சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இந்த நக்கு நக்குறாங்களா? என்னப்பா கத்தி சிசர் எடுக்கிற? அது வெட்டுறதுக்கா? ஐஸ்கிரீம் கட் பண்றது. ஸ்பூன் எடுக்காத. இதுலயா போடணும்? ஓ சரி சரி, போடுவோம். எங்க பண்றது? இல்ல, நான் ஒரு ஸ்கூப் மேல போடணும். ஐயோ, எனக்கு தனியா எடுத்து வச்சிருப்பா. முடியாது. மிளகா பொடிதான் சேம் போட்டா. அதான் நானும் சொன்னேன். அதே தான். மோந்து பாருப்பா. மோந்து பார்த்தா நீ மோந்து பாரு. நீ மோந்து பாரு. ஓகே, 1 is done. போடு ஃபர்ஸ்ட் ஒன்னு. நல்லா தான் இருக்கு. ஆஃப் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஓகே, டெஸ்ட் பண்றோமா? இல்ல வந்து உள்ள வந்து கொய்யா பீசஸ் இருக்கு फ्रेंड्स. சின்ன சின்ன பீசஸா இருக்கு. பாருங்க, கோவா ஐஸ்கிரீம்ல கொய்யா இல்லாம தேங்காவா இருக்கும்.
இந்த இன்னைக்கு பாத்து இவ்வளவு நகைச்சுவை பண்ணுப்பா இது சரி பெரிய பீஸா வந்து செய்த சாப்பிடு அதைய பத்திட்டுற என்னப்பா வாமிட் எடுக்கிறா சொல்லிடுவியாப்பா சொல்லு சேம் அந்த கொய்யாக்கா சாப்பிட்டா எப்படி இருக்கும் மிளகாத்தூள் போட்டு அதே மாதிரி இது சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணு அதானே வருஷத்துல நல்லாக்கா சேம் இதா நீ ஒரு பைட் அடி டேக் த ஸ்பூன் மேடம் ஸோ இதுதான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒரு ஐஸ்கிரீம் மேடம் மிளகாது பொடி போட்டு சாப்பிட்றதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டிங் எஸ் பிஸ்னஸ் சீரியஸாக நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வீடியோக்காக சொல்ல மாட்டோம் நெஜமா ஒர்த்து தான் நல்லா ஏன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பண்ண நேரத்துக்கு பா அதே டேஸ்ட்டு அப்படின்னா அந்த கொய்யாக்கால ஆஹா அதுதான் சூப்பர் வாங்க இப்போ மம்மி டாடி கிட்ட கொடுத்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஏரியாக்குள்ளே போக போகிறோம் நீங்கள் பார்த்து பயந்துடக்கூடாது ஓகே உங்களா பயங்கர வேலை பண்ணி இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பிஸியான பேரண்ட்ஸை வந்து நைட்டு பகல் இரவுன்னு 2 பேரும் ஒழிக்கிறதுனால தான் நம்ம வந்து நல்லா இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃபேமிலியில் பாருங்க மம்மியெல்லாம் வந்து கவர்மெண்ட் வேலைன்றது அவ்வளோ ஈஸி இல்லை இங்கே பாருங்க நைட்டெல்லாம் உட்காந்து தான் கவர்மெண்ட் வேலை பண்டல் பண்டலா எடுத்து வந்துக்கிறாங்க ஆபீஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க சரி ஓகே அவங்க குத்துட்டு எடுத்துருங்க அந்த டப்பாவை பண்றதுக்கு சரி இதாங்க ஒரு பைட் சாப்பிட்டு பாருங்க இது கொய்யாக்கா ஐஸ்கிரீமா கோவா ஐஸ்கிரீம் மிளகா தூளோட அவங்க கொடுத்துருக்காங்க மிளகாத்தூள் நீ போட்டியா அதுதான் ஸ்பெஷல் இப்போ நம்ம கொய்யாக்கா சாப்பிடுவோம் இல்ல அதுல என்ன பண்ணுவோம் மிளகா போட்டு சாப்பிடுவோம் அது வந்து இந்த ஐஸ்கிரீம்லயே வந்துருது அதே மாதிரி டெஸ்ட் எடுத்துருங்க டப்பாவை போய் சொட்டிட போகுது ஓ சில்லுன்னு அதே மாதிரி இல்ல கொய்யாக்கா சாப்பிடும்போதோ மிளகா போட்டு சாப்பிடுவோம் நல்லா இருக்கு ஐஸ்கிரீம்ல இந்த மாதிரி எஸ் ஐஸ்கிரீம் மேல மிளகா பொடி ஆமா இது பேர் என்னன்னா கோவா சில்லி ஐஸ்கிரீம் பேரு ஓகேவா இந்த கோவா சில்லில வந்து ஆன்லைன் 2 பேக்கெட் மிளகா குத்துருவாங்க அது மாதிரி நம்ம போட்ட ஐஸ்கிரீம்ல சாப்பிடணும் ஸோ அதை சாப்பிடும் போது அதே மாதிரி இருக்கும் ஓகே டேடித்து பார்க்கலாம் மம்மி கவர்மெண்ட் முடிஞ்சிச்சு இப்போ பிரைவேட்டுக்கு போறோம் ஐடிக்கு எக்ஸ்கியூஸ் மீ கவர்மெண்ட் முடிஞ்சிச்சு பிரைவேட்டுக்கு போறோம் இது நாங்க போடலாம் அது கம்பெனிலே வந்து இதோட பிராண்டிங்கே அதுதான் அது மிளகாவோட சாப்பிடணும் நீங்க அதை விட்டு நான் அதுதான் தூக்கி வச்சுக்கிறது பிராண்டிங் அவங்க மசாலாவே இது சாப்பிடுங்க உங்களுக்கே தெரியும் டேஸ்ட் என்ன இதுன்ட்டு ஏன் நாங்க வந்து மிளகா போட்டு தராங்க வரல ஐயோ யாரும் திட்டுறாங்க மம்மியா நல்லா சாப்பிடணும் ஆன்சர் மாதிரி வாயில போட்டீங்கன்னா இது உங்களுக்கு என்ன டேஸ்ட் கிடைக்குது வாய்க்கு கோவா வித் காரம் அவ்வளவுதான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா சூப்பரா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டாங்க சூப்பரா இருக்குது இது வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க எஸ் ரெக்கமெண்டட் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம எப்படி வந்து மேங்கோ சாப்பிட்டா இல்லையா ஞாபகம் அவங்களுக்கெல்லாம் ஆம்ச்சி அதே மாதிரி அப்போ பாட்டி இருந்தாங்க நம்ம கூட மாமி இருந்தாங்க ஆமா ஆமா சரி இதான் சாப்பிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கெல்லாம் நாங்கள் கோவா சாப்பிட்டா இது மேடம் வந்து நான் செப்பரேட்டாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு மனுஷியா நீ எல்லாம் ஒன்னியா நல்லா சாப்பிட்ற இல்ல இல்ல சாப்பிட்டு நீ சாப்பிட்டா சந்தோஷம் தான் சும்மா கலாய்க்கிறேன் நான் சில்லி போட்டு சாப்பிட்டு பாரு இல்ல சக வரல அவ்வளவுதான் எதுக்கு போட்டு சாப்பிடுவோம் அது அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு சாப்பிடணும் வேற ஐஸ்கிரீம் போட்டு வெனிலா ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட போறீங்க நல்லா இருக்காது இது கரெக்டா அந்த கோவா ஃபிளேவரே அது பக்காவா சூப்பர் மம்மி நீங்க சாப்பிடல பாவம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒலிப்பு ஏதோ உன்னை நைட்டெல்லாம் இவ்வளோ பேப்பர் எழுதணுமா அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் வரைக்கும் பெண்டு எலெக்ஷன் டியூட்டினால
SIR. அப்படின்னா என்ன? எஃப்ஐஆரா? SIR. SIR அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சூப்பர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மம்மியோட உத்தியம். உத்தியம் உத்தியோகம். எல்லா ஸ்டாஃப், எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே போட்டிருக்காங்க இதுக்கு. ஆமா கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் பாவம். ஆனா எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் என்னப்பா போவாங்க வேலை முடிச்சுட்டு வந்துருவாங்க வேற எந்த ஒர்க் இல்லைன்ட்டு வீட்டுல வந்து செம்ம கிளிக்கிறாங்க பாவம். ஆனா நாங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பமா எழுதி கொடுக்கணும் நாங்க. இல்ல நான் தான் சொன்னேன் இல்ல, இப்போ என் வேலை ஃப்ரெண்ட்ஸ் 5 மணிக்கு முடிஞ்சோனோ ஒரு ஹவர் தூக்கத்தை போட்டு ஏன்ச்சி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஏதோ இந்த மாதிரி ஐட்டங்களை முக்கிட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டெய்லி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்னம்மாண்ணா? நீ கொஞ்சம் நான் கொஞ்சம். எவ்வளோ பேப்பர் இருக்குது? 1000 1700 1800 ஐயோ டோட்டல் 1800. ஃபர்ஸ்ட் 600 இருந்துச்சுல. இல்ல லாஸ்ட் டைம். சரி எல்லாரும் ஒரு கை. சரி எல்லாரும் கொஞ்சம் வந்து எழுதி கொடுத்தா சரியாயிடும். நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். நீ ஒரு பென்சில் அதான் நீ கொஞ்சம் எடுத்துக்கோ, நான் கொஞ்சம். இந்த நம்பரை பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த நம்பரை பார்த்துட்டு இதுல இங்கிலீஷ்ல இருக்கும், அதை பார்த்து இங்க பார்த்து மேல எழுதுமா சென்சர் பண்ணோம். ஜாலியா இருந்துச்சு. ஆனா மம்மி பண்ணியிருந்தோம். ஜாலியா இருந்துச்சு. அது ஒரு ஜாலியா போயிட்டு வந்தோம். சரி சென்சஸ் டியூட்டி போயிருந்தீங்களா ஒரு வாட்டி? மோனா கூட ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர் நாங்க பழுக வைக்கிறதுக்கு நாங்க எப்படி தரமா பண்ணோம்? மம்மி சென்சஸ் டியூட்டி போறப்ப கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. வீடு வீடா போயிட்டு வச்சு போனா வீட்டுல நான் தனியா பிரெக்னென்ட் இல்ல புதுசு வந்த புதுசு வீட்டுல தனியா போய் வச்சுருக்கோம். மம்மி நானும் வரேன் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நான் மம்மி பேக மாத்திட்டு ஜாலியா கிளம்பிடுவோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோனா கொஞ்சம் கொடுத்துட்டோம். மோனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது, நான் கொஞ்சம் கொடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சர்ச்சுக்கு வந்தேன். ஸோ டூஸ்டேஸ் வந்து நான் சர்ச் மிஸ் பண்ண மாட்டேன் தனியார் கோயிலுக்கு. ஸோ வந்து சர்ச் அட்டன் பண்ணிட்டு கிளம்புற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்காங்க. ஸோ நான் மட்டும்தான் வந்தேன். இன்னொன்று ஏன் மாஸ்க் போட்டுங்கிறானா எனக்கு வந்து இன்னும் அந்த டஸ்ட் அலர்ஜி கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டஸ்ட் அலர்ஜி பார்த்து என்னென்னா கோல்டு வேறு. ஸோ வந்து மூஞ்சிக்கு அடிக்கிறதுனால அவரில். ஸோ அதனால தான் மாஸ்க் போட்டுங்கிறேன். சரி கிளம்புவோம், வீட்டுக்கு போயிட்டு நல்லா பேட்டிங் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அதான் புருஷனை பற்றி பொண்டாட்டிக்கு தெரியும், பொண்டாட்டி பற்றி புருஷனுக்கு தான் தெரியும். அதுவும் என்ன தோசை? ராகி தோசை. என்ன தோசை இது? பரவாயில்ல, அதுவும் சாப்பிடுவேன், டோன்ட் வரி. ஓகே. எங்க அப்பாவும் இப்படிதான் பண்ணுவாரு. எங்கேயாவது வந்து அனுப்புறோம்னா போய் பாருப்பா சில்லுங்கிற கிளைமேட்டுக்கு வெளியே போறப்ப என்ன சுத்தி பார்ப்பேன். எதுனா சுட இருந்துச்சுன்னா ஓகே போட்டு வந்துடுறது தான். நீ சாப்பிடு. நல்லது. ரவா தோசையா ராகி தோசையா? ராகி தோசை. ஓகே ஓகே. ராகியே சாப்பிடுறது இல்லையா மோனா? களி அதனால நல்லா இருக்கு. சூப்பர். உங்க கலர்லயே வருது. கொன்னுடுவான் உன்னை. ஏன் கலர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலரை பத்தி பேசுது. 1 2 3 ஸ்டார்ட் பண்ணி துப்ப ஆரம்பிங்க. ஷார்மா. என்னப்பா எப்படி அடிக்க வச்சுக்கிறீங்க? ஏதோ குடோன்ல இருக்கிற மாதிரி இருக்குது வீடு. இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ள இத்தனை இதாயிட்டுக்குதா? சரி எப்படி இருக்கு? சூப்பரா. சூப்பரா. ஓ சூப்பர் சாப்பிடு. ஒன்றும் இல்லை, இது சும்மா ஸ்நாக்ஸ். ஒரு மனுஷன் சாப்பிட்றதோட சாப்பிடக்கூடாதான். இல்ல நீ நான் போயிட்டு உட்காந்து டிபேட் பண்ணுவேன். நானும் டிபேட் பண்ணுவேன். டெய்லி தான் சாப்பிடுறாரு. டெய்லி ஒன்றா சாப்பிடுற சைலண்டா. டெய்லி நீ வந்து ப்ரௌனி வாங்கி சாப்பிட்றிய. அப்ப நான் என்ன கேட்கறேன்? நானே எப்படா தான் வெளியே போனா வாங்கி வரேன். அதுவும் ஒண்டியா போறது எவ்வளவு பெரிய சாதனை. உங்களதான் வெளியே டிராவல் பண்ற டெய்லி. அப்படிதான் பண்ணா ஒண்டே பண்ற வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபேமிலியோட நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு அப்புறமா வந்துட்டு ஒர்க்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் படுத்து தூங்கி காலையில் எழுந்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இத்தனை முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.